வக்பு சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன் முக்கிய அம்சங்கள் குறித்தும் அரசியல் கட்சிகளுடைய எதிர்ப்பு மற்றும் மத்திய அரசினுடைய விளக்கம் தொடர்பாக தகவல்களை தருவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். அவரோடு பேசலாம். ஸ்டாலின், நாடாளுமன்றத்தில் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே தற்பொழுது இந்த வக்பு சட்டத்தினுடைய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வக்பு சட்ட திருத்தத்தில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க? கார்த்திகா, நீங்கள் குறிப்பிட்டதுபடியே பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் மத்திய அரசு இந்த வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் இன்று அறிமுகப்படுத்தியுள்ளது. பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த சட்டத்திருத்தத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வகுப்பு வாரியத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாநிலத்திலையும் வகுப்பு வாரியங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது மாநில அரசுக்கு ஒவ்வொரு மாநில அரசும் வகுப்பு வாரியத்தை ஏற்கனவே அமைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அம்சங்களை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு தலைவர், 2 நாமினி, அதாவது மாநில அரசால் பரிந்துரைக்கப்படக்கூடிய 2 நபர்கள், அதே போல் முஸ்லீம் எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் இந்த வாரியத்தினுடைய உறுப்பினராக இருப்பாங்க. தற்போது செய்யப்பட்டுள்ள மிக முக்கியமான மாற்றங்கள் என்னென்னா, இந்த வகுப்பு வாரியத்தில் பெண்களும் உறுப்பினர்களாக ஆகலாம் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை மத்திய அரசு இன்று தாக்கல் செய்யக்கூடிய இந்த மசோதாவில் குறிப்பிட்டிருக்காங்க. உமன் ரெப்ரசன்டேஷன் இந்த வாரியத்தில் இருக்கலாம் அப்படின்றத மிக முக்கியமாக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிற மதத்தை சார்ந்தவர்களும் இந்த வாரியத்தில் உறுப்பினர்களாக கொண்டு வரப்படலாம் அப்படின்ற ஒரு திருத்தம் தற்போது மிக முக்கியமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உமன் ரெப்ரசன்டேஷன் மற்றும் பிற மதத்தை சார்ந்தவர்கள், அதற்கு கம்யூனிட்டிஸை சார்ந்தவங்களும் கேஸ்ட் சார்ந்தவங்களும் இருக்கலாம் அப்படின்றத மிக முக்கியமாக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்டர் த ப்ராப்பர்ட்டிஸ் வித் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், அதாவது வகுப்பு வாரிய சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே 3வது பெரிய அமைப்பாக இந்த வகுப்பு வாரியங்கள் இருக்கிறது. அதாவது முதல் இதாக பார்க்கணும்னா இந்திய ரயில்வே, அதன் பிறகு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், நம்மளுடைய முப்படைகளுக்கு பிறகாக அதிகமான நிலங்களை சொத்துக்களாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்பாக வகுப்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இதனை கண்காணிப்பதற்கும் ஒரு வரைமுறைப்படுத்துவதற்கும் இந்த வகுப்பு வாரிய சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் இந்த ரிஜிஸ்டர் த ப்ராப்பர்ட்டிஸ் வித் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அப்படின்றத மிக முக்கியமாக சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர்கள் இந்த வகுப்பு வாரிய சொத்துக்களை பதிவு செய்வதற்கான ஒரு வரைமுறையை இந்த சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதை ஏன் அப்படின்னா, இதை ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் இந்த வகுப்பு வாரியத்திற்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்கிறது அப்படின்றத ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றத இந்த சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருக்காங்க. வகுப்பு வாரியத்துடைய ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா 8,70,000 இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அசையா சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் 8,70,000 அசையா சொத்துக்கள் இருக்கின்றன. 16,173 மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அசையும் சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் 16,000க்கும் மேற்பட்ட அசையும் சொத்துக்கள் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. 3,56,031 எஸ்டேட்ஸ் மட்டும் இருக்குதா இந்த வகுப்பு வாரிய, அதாவது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த வகுப்பு வாரிய சொத்துக்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா ஓவர் 8 lakhs லேண்ட்ஸ், அதாவது 8 லட்சத்துக்கும் அதிகமான ஏக்கர்களை கொண்ட நிலங்கள் இந்த வகுப்பு வாரியத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் இந்த வகுப்பு வாரிய சொத்துக்களை கண்காணித்து அதை முறைப்படுத்தி பதிவு செய்யணும் அப்படின்றத சட்ட திருத்தத்தில் மிக முக்கியமான அம்சமாக சேர்த்திருக்காங்க. அதன் பிறகு இது ஒரு மேண்டேட்டரி வெரிஃபிகேஷன்ஸ், அதாவது இந்த வெளிப்படைத்தன்மையுடன் இந்த வாரிய சொத்துக்களை கட்டமைப்பதற்கான சட்ட திருத்தம் இதில் இந்த மசோதாவில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே போல் எனி கோர்ட் ஆஃப் லா ப்ராப்பர்ட்டி கேனாட் சேலஞ்ச் வில் சேஞ்ச் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது வகுப்பு வாரிய சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர், அதாவது 5 ஆண்டுகள் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நபர் வகுப்பு வாரியத்திற்கு தன்னுடைய நிலத்தை ஒப்படைக்கும் பட்சத்தில் அதனை திருப்ப பெற முடியாது. ஒருத்தர் வகுப்பு வாரியத்துக்கு தன்னுடைய சொத்துக்களை கொடுத்துட்டா அதை மீண்டும் பெற முடியாது அப்படின்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தில் இருக்குது. அதனை திருத்தி, அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை கோர்ட்டுக்கும் போக முடியாது, நீதிமன்றத்திலையும் நாட முடியாது அப்படின்றத ஒரு திருத்தங்களை மேற்கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் யாரேனும் ஒருவர் அவருக்கு தெரியாமலோ அல்ல அவரை மீறியோ சொத்துக்கள் இந்த வகுப்பு வாரியத்திற்கு கொடுக்கப்படும் பொழுது அதனை மீண்டும் பெறுவதற்கு ஏற்கனவே ட்ரிபியூனல் மட்டும்தான் இருக்குது. அந்த ட்ரிபியூனலுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போக முடியாது, நீதிமன்றத்தை நாட முடியாதுன்ற நிலையை மாற்றி தற்போது அந்த விஷயத்தை சட்ட திருத்தத்தில் மேற்கொண்டிருக்காங்க. அதனால் நீதிமன்றத்தை நாடலாம், ஒருவர் தன்னை அறியாமல் கொடுக்கும் பட்சத்தில் அதை மீண்டும் பெறுவதற்கு நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்றதையும் சட்ட திருத்தத்தில் சொல்லியிருக்காங்க. அதுபோல் இந்த மேனேஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், வகுப்பு வாரியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் பல்வேறு விதமான சட்ட திருத்தங்கள், கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இந்த அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த வகுப்பு வாரிய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கார்த்திகா, 1957
1974 முதலாவதாக இந்திய நாடாளுமன்றத்தில் இந்த வகுப்பு வக்ஃப் ஆக்ட்ன்றது தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு 1995ஆம் ஆண்டு பல்வேறு விதமான திருத்தங்கள், அதிகாரங்கள் அதிகமாக கொடுத்து அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு 2013லையும் பல்வேறு விதமான திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டது. தற்போது பல்வேறு விஷயங்களை திருத்தி அமைத்து தான் இந்த சட்ட திருத்தத்தை, வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி உமன் ரெப்ரசன்டேஷன், பெண்களும் வகுப்பு வாரியத்தில் உறுப்பினர்களாக ஆகலாம், பிற மதத்தவர்களும் உறுப்பினர்களாக கொண்டு வருவதற்கான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இதனை வரைமுறைப்படுத்துவதற்கு ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் கொண்டு வருவதற்கான பல்வேறு விஷயங்களை, முயற்சிகளை இந்த சட்ட திருத்தத்தில் மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போராஸ் அகானி தொடர்ந்து இதில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்த பல்வேறு விஷயங்களை அலசலாம். தற்பொழுது நாடாளுமன்றத்தில் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இது குறித்து விளக்கம் அளித்து வருகிறார். அந்த காட்சிகளை आप यूपीए का समय में ही आपने कमेटी का रिपोर्ट एक्सेप्ट किया. उसमें कहा गया कि अभी जो मौजूदा वक्फ बोर्ड है उसको ब्रॉड बेस किया जाना चाहिए. जो लोग मेंबर होते हैं, जो लोग इस कमेटी में, जिस वक्फ बोर्ड में है, उससे काफी नहीं है, इसलिए इसका ब्रॉड बेस होना चाहिए, रिप्रेजेंटेशन ज्यादा होना चाहिए. ये सचर कमेटी का रिपोर्ट का पहला नंबर पॉइंट है. इसमें सर दो महिला सेंट्रल वक्फ काउंसिल और स्टेट वक्फ बोर्ड में होना चाहिए. ये भी सचर कमेटी का ही रिकमेंडेशन है. सेक्रेटरी जो होते हैं सेंट्रल वक्फ काउंसिल का, वो जॉइंट सेक्रेटरी लेवल गवर्नमेंट ऑफ इंडिया का उस स्तर का ऑफिसर होना चाहिए. उसमें अंडर सेक्रेटरी का जूनियर ऑफिसर लेवल जो बनाया है. வக்ஃப் சட்ட திருத்தம் குறித்து மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம் அளித்து வருகிறார். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நலிவடைந்த மக்களுக்கு வலு ஊட்டுவதற்காகவே இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று அவர் விளக்கங்களை அளித்து தற்பொழுது நாடாளுமன்றத்தில் உரையாற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். 1995 செய்யப்பட்ட திருத்தங்கள் முழுமையாக இல்லை என்றும், இதற்கு முன்பு பலமுறை இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும், தற்போதைய திருத்தங்களை மேற்கொள்ள சட்டங்களை எதிர்க்கட்சிகள் மதிக்க வேண்டும் என்றும் அவர் நாடாளுமன்றத்தில் பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். வக்ஃப் சட்ட திருத்தம் குறித்து மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம் அளித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நலிவடைந்த மக்களுக்கு வலுவூட்டுவதற்காகவே இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது என்றும், இதற்கு முன்னதாக 1995 மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் முழுமையாக இல்லை என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். வக்ஃப் சட்டம் பலமுறை திருத்தப்பட்டிருக்கிறது. தற்போதைய திருத்தங்களை எதிர்க்கட்சிகள் ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே இதுகுறித்து எதிர்க்கட்சிகளும் மிகுந்த எதிர்ப்பினை பதிவு செய்தனர். இந்நிலையில் அவர்களுக்கு விளக்கம் அளித்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசி வருகிறார். மதத்தினுடைய சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது என்று ஏற்கனவே எம்பி திருமாவளவன் தெரிவித்திருந்தார். அதேபோல அசாதுதீன் ஓவைசியும் பாரபட்சமாக இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுகிறது என்றும் அவர் சொல்லியிருந்தார். இந்நிலையில் அவர்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கும் விதமாக, பதிலளிக்கும் விதமாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்தம் குறித்த விளக்கத்தை அளித்து வருகிறார். வக்ஃப் சட்டம் பலமுறை திருத்தப்பட்டிருக்கிறது. தற்போதைய திருத்தத்திற்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும், 1995 திருத்தப்பட்ட நிலையில் அது முழுமையாக இல்லை என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டு மத்திய அமைச்சரும் இதனைக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்டாலின், நிறைய விளக்கங்களை கொடுத்தீங்க, விவரங்களுக்கு நன்றி.